சார், இது விஷயமா நான் எதுவும் சொல்லக்கூடாது. கொஞ்ச நேரத்துல டாக்டர் ரவுண்ட்ஸ் வருவாரு, அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. என்ன சார்? இல்ல, இவன் கையில மோதிரம் போட்டிருந்தான். இங்க அட்மிட் ஆகும்போது எந்த மோதிரமும் இல்ல சார். ஐயா, அகிலா, நான் பழுத்த ஓலடா. நான் வயோதிக. உனக்கு நான் முந்துவேன்னு நினைச்சேன். ஆனா நான் இருக்க நீ முந்திக்கவ போல இருக்க. ஐயா, ஏன் ஐயா இப்படி எல்லாம் பேசுறீங்க? தம்பிக்கு என்னதான் ஆச்சு? இதுக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும் மருது? கடமைக்கும் தீய சக்திக்கும் நடுவுல இங்க நடந்த போராட்டத்துல என் புள்ள தோத்துட்டான். அவன் தோத்துட்டான் மருது. அந்த தீய ஆவி தா சக்திய, தா ஆக்ரோஷத்தை நிறைவேற்றி இருக்கு. அதுக்கு என் புள்ள பலிகடா ஆயிட்டா. ஐயா, அப்படின்னா இது ஆவிகளோட வேலையா? ஆனா மருது, என் பிள்ளைக்கு வந்த ஆபத்துக்கு நானே ஒரு காரணமாயிட்டேன். வேங்கையூர் போறேன்னு சொன்னப்பவே நான் அவனை தடுத்திருக்கணும். நீலவேணியோட கதையை விசாரிக்க சொன்ன பாரு, அதுதான் தப்பாயிடுச்சு. நம்ம தம்பி அந்த ஆவிக்கு அப்படி என்னதான் பண்ணாரு? இவரு போய் இப்படி பண்ணிடுச்சே. ஆவிகளோட குணமே அதான் மருது. அது குறுக்க வந்தாலும் விடாது, தான் கதையை துருவி பார்த்தாலும் விடாது. நீலவேணி சதிராட்ட ஆடி தான் எப்படிப்பட்ட ஆவின்னு மறுபடியும் நிரூபிச்சிருக்கா. அவ ஆட்ட இதோட நிக்காது. என் பிள்ளைக்கே இந்த கதின்னா அவ பாய்ச்சல் இன்னும் அதிகமாகும். எதிரிகளை துவம்சம் பண்ணிடுவா. அதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. டாக்டர், தம்பி எப்படி இருக்காரு? பயப்பட ஒன்றும் இல்லையே. சொல்கிறேன் சார். நீங்கள் யாரு? ஐயா தான் அகிலனோட அப்பா. ஓ, ஃபாதரா? சார், இப்போதைக்கு அவர் கண்டிஷன் ரொம்ப சீரியஸாக தான் இருக்கு. ஆனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. வி வில் ட்ரை அவர் லெவல் பெஸ்ட். எப்படியாவது காப்பாற்றிடலாம். அது உங்களால முடியாது டாக்டர். வாட்? ஏன் அப்படி சொல்கிறீங்க? எங்கள் திறமை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படி இல்லை டாக்டர். நான் உங்க திறமையை நம்புறேன். அதை விட விதியை நான் அதிகமா நம்புறேன். என்னங்க இது? இந்த காலத்தில் விதியை போய் நம்பிக்கிட்டு? டாக்டர், நான் ஒரு பரம்பரை நாடி ஜோதிடர். என் புள்ள இறப்பானா பொழைப்பானான்னு அதை கூட கணிக்க முடியலன்னா நான் கத்த வித்தைக்கே அர்த்தம் இல்லாம போயிடும் டாக்டர். சார், என் புள்ள கொஞ்சம் கொஞ்சமா என்னை விட்டு போய்கிட்டு இருக்கா. அவனை தடுக்கவும் முடியாது, மீட்கவும் முடியாது.
இது அவனோட கடைசி நாள். நீங்களே இப்படி சொன்னா எப்படி சார்? நாங்க டாக்டர், உயிரை காப்பாற்ற தான் படிச்சிருக்கோம். முயற்சி பண்றோம் சார். நிச்சயமா காப்பாற்ற முடியும் சார். ஐயா, டாக்டர் தான் முயற்சி பண்றது நம்பிக்கையோடு சொல்றாரு. வைத்தியம் பார்க்கட்டுங்க ஐயா. ஒருவேளை பொழைச்சிக்கிட்டா? விதிக்கு முன்னால எந்த வித்தையும் எடுபடாது மருது. ஆனா அவங்க முயற்சி பண்ணட்டும். நீங்க உங்க கடமையை செய்யுங்க. ஆனா என் புள்ள பொழைக்க மாட்டான். சாமி அவனை வா வாங்குறாரு. அவன் போகத்தான் போறான்.